ஏற்கனவே 2 வீடியோ பற்றி பேசியிருக்கிறேன். இப்போ 3வது வீடியோ. இது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் தெருச்சண்டைகள்லையும் மற்ற இதில் பார்த்தீங்கன்னா, வந்த உடனே சட்டையை 2 கிட்ட இறுக்கி பிடிச்சிருவாங்க. என்ன செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பிடிச்சா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ காட்டுற மாதிரி சட்டையை பிடிப்பாங்க. இப்படி இறுக்கி பிடிங்க, நல்லா டைட்டாக பிடி, நல்லா டைட்டாக பிடிச்சிடுறாங்க. இப்போ என்ன செய்யணும் பாருங்கள், இந்த இடது கை இங்கே, இந்த வலது கை இங்கே, இப்படி கொடுக்கணும். கொடுத்து ஒரு பிறகு ஏர்கோட்டில் மறுபடியும் நல்லா கவனித்து பாருங்கள். 2 கைட்டை பிடிச்சிடுறாங்க இல்லையா? பிடிச்சிருங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிருங்க. இப்படி தான் பிடிச்சி நம்மளை இது பண்ணுவாங்க. நல்லா கவனிக்கணும். இந்த இடது கை இங்கே, இந்த வலது கையை இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்து விட்டு புரட்சி அடிச்சிங்கன்னா லாக்கு விழுந்துடும், கை வெளியில் வந்துடும். அப்படி ஒரு பரட்டு, இங்கே ஒரு கை இங்கே ஒரு கை, அப்படி போட்டு அப்படி ஒரு பரட்டு அப்படி கீழே இறங்கிட்டீங்க அப்படின்னா கை தானாக விட்டுரும். அவங்க கை நம்மகிட்ட பிடி மாட்டிடும். அதனால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை பண்ணலாம். தினசரி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். மாறி மாறி செய்ய 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 தான் ஒரு பயிற்சி முழுமை அடையும். ஒரு தடவை 2 தடவை பயிற்சி பண்ணுறதுனால அது ஒரு முழுமை அடையவே அடையாது. நீங்கள் எந்த பயிற்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, செய்கிற பயிற்சியை மாறி மாறி செஞ்சு அதை தெளிவுபடுத்தி அதில் ஸ்பீடு கொடுத்து அதில்